ஸ்ரேஷ்பதியான பகவான் லோகத்தில் அவ்வப்போது பலவிதமான அவதாரங்கள் பண்ணுறான். 10 அவதாரங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாலும் ஸ்ரீ பாகவதத்தில் சொல்லும்பொழுது அவதாராக அசங்கேயாக அப்படின்னு அது அன்கவுண்டபுளாக இருக்குது. ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்குது. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் அப்படின்னு ஆரம்பித்து அவ்வப்போது எது தேவையாக இருக்கோ அதை நிலைநாட்டுறதுக்கு பகவான் அவ்வப்போது தோன்றுறான். அவதாரம் அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்தில் அவதரணம்னா இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். பகவான் ஸ்ரீ வைகுண்ட தாமத்தில் தனது நிஜானந்த ஸ்வரூபத்தில் அப்படியே இருந்துட்டுருக்கிறத விட்டுட்டு லோகத்தில் அவதாரம் பண்ணி அப்பப்போ எதற்காக அவன் இங்கே இறங்கணும், திருவிளையாடல் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாகாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்குள்ள ரட்சிக்கணும் அப்படிங்கிறது முக்கிய விஷயம். சாதுக்குள்ள ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாலே துஷ்டால ஒடுக்கித்தான் ஆகணும். துஷ்டர்களை ஒடுக்கலை அப்படின்னு சொன்னால் சாதுக்களை எப்படி ரட்சிக்க முடியும்? அதனால் அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் பண்ணி ராவணவத பர்யந்தமான காரியத்தை அவர் நிலைநாட்டுறார். ராவணவதத்துக்காகத்தான் ராமர் அவதாரம் பண்ணாரா அப்படின்னா இல்லை. மர்த்தியாவதாரஸ்த்விக மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோவதாயைவ ந கேவலம் விபோகோ அப்படின்னு சொல்கிறார் சுகர். ராமாவதாரத்தில் மிகவும் ஈடுபாடு உடையவர் ஸ்ரீ சுகர். கிருஷ்ணலீலையத்தான் சொல்ல வந்தார். ஆனால் ராமர்கிட்ட அவருக்கு தனித்த ஒரு ஈடுபாடு இருக்கிறது தெரியறது. ராமாவதாரத்தையும் அவ்வப்போது சொல்கிறார் இல்லையா? சொல்லும்போது ராமரை சொல்லச்சையே ஸ்ரீ சுகர் அதிக சாமிய விமுக்த தாம்னஹா அப்படிங்கிறார். அதிக சாமிய விமுக்த தாம்னஹா என்ன சொல்லிவிட்டார்னா, ராமருக்கு மேற்பட்ட அவதாரமும் கிடையாதான், ராமருக்கு இணையான அவதாரமும் கிடையாதான். மற்ற எந்த அவதாரம் எடுத்துட்டாலும் ராமாவதாரத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னுட்டா. கிருஷ்ண கதையை சொல்ல வந்துட்டு கிருஷ்ண கதை தான் வசத்தின்னு சொல்லாமல் ராமருக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிறார் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. கிருஷ்ணன் எப்போதுமே ஆச்சரியகரமான சேஷ்டிதம் உடையவன். அதனால் ஆழ்வார் சொல்லும்பொழுதே கற்பார் இராம பிரானையல்லால் மற்றும் கற்பரோ. கற்றுக்கணும் அப்படின்னாலே ஸ்ரீராமனைத்தான் நாம் ஃபாலோ பண்ண முடியும். ராம குணங்களைத்தான் நாம் கற்றுக்க முடியும். கிருஷ்ணனை கற்றுக்கலாமே அப்படின்னா கிருஷ்ணன்கிட்டையும் சில கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கிருஷ்ண லீலைகள் எல்லாமே அற்புதமானவைகளாக இருக்குது, ஆச்சரியகரமாக இருக்குது. பகவான் பெரிய கோவர்தனத்தையே எடுத்து தூக்கி மழையிலேருந்து இந்த ஜனங்களை ரட்சித்தான் அப்படின்னா நம்மெல்லாம் மலையை தூக்கவா முடியும்? முடியாது நம்மளால். ஆனால் பகவானுடைய லீலையை கேட்கும்போதே அவனுடைய அப்பேற்பட்ட பக்த வாத்சல்யத்தை நாம் ரசிக்கிறோம். கிரிதாரி கிரிதாரின்னு குதிக்கிறோமே, அதுவே நமக்கு போகிறோம். நாம சங்கீர்த்தனமே போகிறோம். கிருஷ்ண கதையை சொல்லச்ச ஆழ்வார், அதே ஆழ்வார் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு விட்டார். கிருஷ்ண கதையை கேட்டாலே போகிறோம், ராம கதையை கேட்டாலே போராது. ராமரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவர் அவதாரம் பண்ணறதுக்கே மர்த்திய சிக்ஷணம், ஜனங்களுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும்னே தான் அவதாரமே. மனுஷர்க்காய் படாதன பட்டு அப்படிங்கிறார் இல்லையா? எதற்காக இவ்வளோ பாடுபட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டார்?
ராமரை நாம் தெய்வமாக நினைக்கிறோம், பகவானாக நினைக்கிறோம். ஆனால் ராமரை நாம் பார்க்கும்போது அவருடைய சரித்திரம் பூரா கஷ்டம்தான். மறுபடியும் மறுபடியும் இல்லாத கஷ்டமெல்லாம் தானே பட்டுண்டு தானே அழுதுண்டு இப்படி போய் கஷ்டப்பட்டுருக்கிறேனே, நான் மத்விதோ துஷ்கிருத கர்மக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுதுன்ட்ருக்காரே, அவரை போய் நாம் கொண்டாடுறோமே அப்படின்னு கேட்போம். புரியாதவா நாஸ்திகாள், ராமரை போய் தெய்வமாக நினைக்கிறையே, அதுவே அழுதுன்ருக்கு அப்படின்பா. தெரியாதவா. ஆனால் நம்மளுடைய திருட சித்தத்தில் நாம் உண்மையில் ராமரை பகவானே தான் நினைக்கிறோம், ராமரை உபாசிக்கிறோம், ராமரை கொண்டாடுறோம், ராமரை நாம் பின்தொடர்ந்து 4 தர்மத்தை நாமளும் வர வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவரளவுக்கு சத்திய நிஷ்டையோ, அவரளவுக்கு பிதிர்வாக்கியத்தில் ஒரு நிஷ்டையோ, சுவதார நிஷ்டையோ நமக்கு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு 20%, ஏதோ ஒரு 50% வந்தால் கூட நமக்கு பாக்கியம்தான் அப்படின்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் பொதுவாக அவதாரம்னா என்னன்னாக்க, தெய்வமாக இருக்கும்போது, ஈஸ்வரனாக இருக்கும்போது பகவான் சர்வேஸ்வரனாக இருக்கான், சர்வசக்தனாக இருக்கான், சர்வஜனாக இருக்கான், சர்வ அந்தர்யாமியாக இருக்கான். இதெல்லாம் பகவானுடைய குணங்கள். நம்ம மனுஷாளுடைய குணம் நமக்கே தெரியும். நமக்கெல்லாம் அசக்தர்களாக இருக்கும். நமக்கு நம்ம லைஃப்லையே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, அல்பஜாலாக இருக்கும். ஏதோ இந்த சுவர் இருக்குன்னா பக்கத்தில் கோவிலில் என்ன நடக்கிறது அப்படின்னு இங்கே நமக்கு தெரியாதே. பகவானுக்கு எப்படின்னா இப்போ என்ன நடக்கிறது, ஏற்கனவே என்னென்னலாம் நடந்தது, அடுத்து தன் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகிறது, இது எல்லாமே அவர் பிளான் போட்டுட்டே தான் அவதாரமே பண்ணுறாராம். தெரியாமல் ஒன்றும் அவர் திண்டாடலை. இங்கே சர்வஜனாக இருந்து கொண்டே ஆனால் சீதையை எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு விருட்சாத் விருட்சம் தேடுறார். சர்வசக்தனாக இருந்து கொண்டும் ஆனால் வானராளுடைய ஒரு ஒத்தாசையை நாடுறார். அவருக்கு எல்லாமே முடியும், இயலாதவர் ஒன்றும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருந்தும் ஆனால் ஒன்றும் தெரியாதவரை போல இருக்கார் பார்த்தேலாம். அதுதான் அங்கே ரெண்டும் சேர்ற அழகு. சர்வஜனாக இருந்துட்டு ஒன்றும் தெரியாதது மாதிரி இருக்கிறது, சர்வசக்தனாக இருந்து ஒன்றும் அறியாதவர் மாதிரி, ஒன்றும் கையால் ஆகாதவர் மாதிரி நடந்துக்கிறது. அந்த ஒரு குணம் இருக்கே, அந்த ஒரு லீலையை அப்படி பிரகடனப்படுத்திக்கிறது, அதுதான் அவதாரம்ங்கிறது. இது ரெண்டும் மீட் பண்ணுறது தான். அப்பேற்பட்ட பிரபு தான் மாட்டுக்கு ஜாம் ஜாம் ஜான்னு ஸ்ரீ வைகுண்டத்தில் பரமபதத்தில் அப்படியே இருக்கிறத விட்டுட்டு மெனக்கட்டி இறங்கி இப்பேற்பட்ட ஒரு திவ்ய சரித்திரத்தை நிலைநாட்டினது நமக்காகத்தான், மனுஷர்காய் அப்படின்ட்டுட்டார். எப்போ மனுஷாளுக்கு நாம் அவதாரம் பண்ணுறோமோ அப்போ தானும் ஒரு மனுஷ அவதாரம் தானே பண்ணணும். ஏதோ வராகமோ நரசிம்மமோ வந்தால் போறலை, தர்மத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிறா. வெறும் வாக்கால் நீ தர்மம் சர, நீ சத்தியம் பேசு, அப்பா சொல்கிறத கேளு, அம்மா சொல்கிறத கேளு, ஆற்றுக்கு அதித்தி யாராவது வந்தால் அவளை நீ மரியாதை பண்ணு, குருமார்களை கண்டா பூஜை பண்ணு அப்படிலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வெறும் சொல்கிறதுனால யாரும் எதையும் கடைபிடிச்சிட மாட்டா. அதனால் அவருக்கு தோணித்து நாமளே அவதாரம் பண்ணி தானே அதை கடைப்பிடிச்சு காட்டினா, ஓஹோ இப்படி தான் தர்மத்தை கடைபிடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணட்டுமே அப்படின்னு தோணித்தான். அப்படி ஒரு அவதாரம் பண்ணார். ஸ்ரீராம அவதாரம் போல அருமையான ஒரு அவதாரம் உண்டோ? அவர்கிட்டேருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கும்படியாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் நாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து இப்படி ஆயிடுத்தேன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கோமே, கொஞ்சம் நினச்சி பாருங்க. முதல் நாள் கூப்பிட்டு மெனக்கட்டு உனக்கு நான் ராஜ்யத்தில் பட்டம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு இவர் எதிர்பார்க்காம இருக்கச்சே இவர் ஒன்றும் கேட்கக்கூட இல்லை, இப்படி கேட்கக்கூட ஆசைப்படக்கூட இல்லை. மெனக்கட்டு இவரை கூப்பிட்டு பட்டம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு
உடனே நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு உனக்கு பட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ வீட்டிலையும் இருக்கக்கூடாது, காட்டை பார்க்க போ அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும். சின்னதாக ஆற்றுல ஏதோ ஒன்று வரப்போகிறதுன்னு நினச்சுட்டே இருக்கோம். கடைசியில் இன்னைக்கு அதை வாங்க முடியல, கிடைக்கல அப்படின்னாலே நமக்கு அப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றம், ஒரு தாப்பம், ஆத்திரம், கோபம், யார் வாங்கி கொடுக்கலையோ அவள்கிட்ட எல்லாம் வருதே. இவரை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக தன் மனசில் எதையுமே போட்டுக்காம அவர் மாட்டுக்கு கிளம்பி போகிறார். இப்படி கிளம்புற ராமரை சொல்கிறார் கம்பன், அன்றளந்த சென்றாமரையை வென்றதம்மா அப்படிங்கிறார். எப்போதுமே ராம முகத்தை தாமரையோடு ஒப்பிட்டு சொல்லுவார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டார்னா, தாமரையெல்லாம் ஜெயிச்சுடுத்து, அப்படி ஒரு பிரசன்னமான ஒரு திருமுகத்தோடு கிளம்பி போகிறார். சுள்ளு புல்லுன்னு விழலை, அழலை, ஏமாற்றத்தை அனுபவிக்கலை. ஒரு கால் பட்டாபிஷேகத்தை காட்டிலும் சந்தோஷமாகவே காட்டுக்கு கிளம்பி போகிறார்னா அப்போ அங்கே இருக்க அவருடைய குணம். அவதாரமே ஆனாலும் நமக்கு நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மனசு லைக்காது. மற்ற அவதாரங்களை பார்க்கும்போது நம்ம மற்ற அவதாரங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறோம், ஒரு பூஜ்யத்தன்மையாக காட்டுறோம் அப்படின்னு இருந்தாலும் ராமர்கிட்ட தான் நம்ம அறியாமல் நமக்கு ஏதோ ஒரு மனோலயம் ஏற்படுறது, பக்தி உண்டாடுறது. அவர் என்னமோ நமக்கு ரொம்ப வேண்டியவர் மாதிரி, நம்ம ஆத்துல ஒரு பெரியவா இருந்தால் எப்படியோ அதுபோல் அவரிடத்துல நமக்கு அப்படி ஒரு பிரேம ஊறி போயிடுது. பாரத மக்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் ராமர் அப்படின்னாட்ட என்னமோ ஒன்று மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் ஏற்படுறது இல்லையா? நம்ம ராமருக்கு கோவில் கட்டுறாளாம், நம்ம ராமர் பிரதிஷ்டை பண்ணுறாளாம் அப்படிங்கும்போதே அவரிடத்துல நம்ம அப்படின்னு நம்மளோட அப்படின்னு ஒரு ஆனந்தம் வந்துடுறது. இல்லாத போனால் நம்ம பாரத மக்களுடைய ஒரு மனப்பான்மை பாருங்களேன், என்ன ஒரு குதூகலம், என்ன ஒரு சந்தோஷப்படுறார்கள். உண்மையில் தங்களுக்கு ஒரு பங்களோ வாங்கிட்டா கூட இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுவாளான்னு தெரியல. ராமர் கோவில் கட்டியாச்சு, போய் பார்க்கணும் ராம் லல்லாவை அப்படின்னு ஒரு பரமானந்தம் ஏற்படுறது பார்த்தேளா? அது ராம அவதார காலத்திலேருந்து ஆரம்பித்து அயோத்தி மக்கள் அப்படி இருந்தான்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. ஏதோ அன்னைக்கு தான் அப்படி இருந்தாங்கிறது கிடையாது, அத்தியாபி இன்னைக்கு டேட்டில் அப்படி ஒரு ஆனந்த பரவசமாக ராமரை வரவேற்கிறதுக்கு அப்படி ஈடுபடுறோம் இல்லையா? அதுக்கு காரணம் ராமர் நமக்குள்ளே ஊன்றி போயிட்டோம், லயிச்சு போயிட்டோம், நம்ம ராமர்கிட்ட ஒன்றிணைந்து போயிட்டோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் அவருடைய குணங்கள். ராமரை பற்றி சொல்லும்போதே கல்யாணாபிஜன ஸ்ரீமான் அப்படிங்கிறார் வால்மீகி. ஒவ்வொரு விஷயமுமே ராமாயணத்துலேருந்து கற்றுக்க வேண்டியதாக தான் இருக்கு. ராமர் மட்டும் இல்லை, ஒரு அம்மா அப்படின்னு சொன்னால் கௌசல்ய மாதிரி இருக்கணும், ஒரு அப்பா அப்படின்னு சொன்னால் தசரதர் போல இருக்கணும், நாட்டு மக்கள் அப்படின்னு சொன்னால் அயோத்தி மக்களை போல இருக்கணும், அசராத உழைக்கக்கூடிய ஒரு தாசன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி போல இருக்கணும், ஒரு நாட்டு பெண், ஒரு யுவராணி, ஒரு மனைவி அப்படின்னு சொன்னால் சீதாதேவியை போல இருக்கணும், குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் குஷீல் அவர்களை போல இருக்கணும், தம்பிகள் அப்படின்னு சொன்னால் ராமருடைய தம்பிகள் போல லக்ஷ்மண பரத சத்ருக்னால் மாதிரி இருக்கணும், நண்பன் அப்படின்னு சொன்னால் ஒரு சுக்ரீவனை போல குஹனை போல இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு விரோதி அப்படின்னு சொன்னால் கூட ராவணன் மாதிரி இருக்கும், அப்போது ஒவ்வொருத்தருமே ராமாயணத்தில் பார்த்தா கற்றுக்க வேண்டியவர்களாக தான் நமக்கு தெரியறது. இப்படி இருக்காளே ஒரு மந்தரை, ஒரு குப்ஜ கிட்ட கூட கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஒரு காலம் இவரை போல இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்க வேண்டியது இருக்கு. எப்படி ஒருத்தருக்கு பேசி பழகிறா, அவள் எப்படி நடந்துக்கிறா, இதெல்லாம் பார்த்தா அயோத்தியா காண்டமோ ஆரண்ய காண்டமோ ஒவ்வொருத்தரும் எப்படி பேசிக்கிறா பார்த்தேலாம், எப்படி ஒரு பெரிய மனதோடு விட்டு கொடுத்து எவ்வளோ அன்பா எப்படி இருக்கா.
அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் மர்த்தியாவதாரஸ்துவிக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னுட்டான். பொதுவாக லோகத்தில் சிந்தாமணி அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறா, கல்பக விருட்சம் அப்படின்னு ஒன்று உண்டுங்கிறா. இதெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மரத்தை அடியில் போய் உட்காந்துட்டா நமக்கு வேண்டிய என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் கிடச்சிருமா. காமதேனுன்னு ஒரு பசு, அந்த மாட்டை கொண்டு வந்து நம்ம ஆற்றுல கட்டின்ட்டோன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் கறந்துடலாம். பால் மட்டும் இல்லை, என்னென்ன வேணுமோ எல்லாமே கறந்துடலாம். அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஆனால் பாருங்க, நம்ம லோகத்தில் அதை வைக்கலை, அதை கொண்டு போய் சொர்க்கத்தில் வச்சுட்டார் இந்திரன்கிட்ட. நம்ம லோகத்தில் இருந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்குமே, அப்பப்போ என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாமே. இந்த சிந்தாமணி கிட்ட சிந்திச்சதெல்லாம் கொடுத்துருமா, அதனால் அதுக்கு சிந்தாமணின்னு பேர். சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருவோ ஸ்வர்க சம்பதம் குருர் ததாதி சுப்ரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். இது மற்ற ஒரு புராணத்தில் சொல்கிறார். இது எல்லாம் கொடுத்துடக்கூடியது இருக்கு, ஆனால் அதை கொண்டு போய் மேல் லோகத்தில் வச்சுட்டா. மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய தேவாளுக்கும் இதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவளே சத்திய சங்கல்பாள், அவளே எதெல்லாம் நினைக்கிறாளோ எல்லாம் நடந்துடும் அவளுக்கே. அவள் ஊரில் கொண்டு போய் எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கா? யூஸே இல்லாத இடத்துல போய் கொடுத்துருக்காரு, வேணும் தான் வச்சுருக்காளாம் அங்கே. அவள் அதை உபயோகப்படுத்த மாட்டான், அதனால் அங்கே வச்சுருக்கா. ஐயோ, அப்படின்னா நம்ம ஊரில் அப்படி ஒன்றும் சிந்தாமணி காமதேனும் கல்பக விருட்சம்லாம் நம்ம ஊரில் ஒன்றும் கிடைக்காதா? நமக்கு பிரயோஜனம் இல்லையா? நமக்கும் ஒன்று உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சிந்தாமணி, அப்பேற்பட்ட ஒரு காமதேனு நமக்கும் உண்டாம், பூலோகத்திலையும் உண்டாம். அது என்னன்னா ராமகதை. ஸ்ரீமத் ராமாயணமே தான் நமக்கு கல்பக விருட்சம், காமதேனு. ராமகதை எதைத்தான் நமக்கு கொடுக்காது, எது வேணாலும் செய்யும். ராமகதா கலி காமத காயி சுஜன சஜீவனி முரி சுகாயி. ராமகதா கலி பன்னக பரணி புனி விவேக पावक कहूँ आरणी। राम कथा सुंदर करताली संशय विहग उढ़वनिकारी। राम कथा कली विटप कुठारी सादर सुनु गिरिराज कुमारी। துளசி ராமாயணம் இது, துளசிதாசருடைய தோஹா. அவர் என்ன சொல்றார்னா, ராம கதையே கலியில காமியார்த்தங்கள் என்னென்ன உண்டோ எல்லாம் நிறைவேற்றக்கூடியது. வாஸ்தவம் தானே? ராமாயண பாராயணத்தினால, ராமாயண ஸ்ரவணத்தினால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் க்ஷேமமாக இருக்கு. சுந்தரகாண்ட பாராயணத்தினால எத்தனை பேர் சௌக்கியமாக இருக்கிறார்கள். சீதா கல்யாண கட்டம் படித்தான் ஆற்றுல கல்யாணம் நடக்கிறது. இல்லை ஏதாவது வியாதி நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி ஓஷதி பர்வதத்தை கொண்டு வந்த சர்க்கம் அதை படித்தா எல்லா வியாதிகளும் நிவர்த்தி ஆகுது. இல்லை தம்பதிகள் சேரணும் அப்படின்னு சொன்னால் சுந்தரகாண்ட அங்குலியக பிரதானம் படித்தா தம்பதிகள் எல்லாம் சேர்றா. ஒரு கால் மோக்ஷாந்தமான என்னென்ன பலன்கள் உண்டா எல்லாம் கிடைக்கணும்னாலும் விஷ்ணு பதம் சாஸ்வதம்னு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஸ்ரீமத் ராமாயணமே அமைஞ்சிருக்கு இல்லையா? சுஜன ஜீவனனான ஸ்ரீ ராமபிரானுடைய அப்பேற்பட்ட குணம் அதை பாடின்னு இருக்கிறதே நமக்கு பரமானந்தம் தான். இந்த கலி ஆகிய ஒரு விஷ சர்ப்பம் அப்படிங்கிறார். அந்த விஷ சர்ப்பமாகிய இந்த கலி புஷ்ன்னு சீர்டுத்துனா போகிறோம். அதனுடைய விஷ பாதையினால எல்லா மரங்களும் அப்படியே பட்டு போகுமே, அதுபோல்
எல்லா தர்மங்களும் எல்லா அனுஷ்டானங்களும் அப்படியே வத்தி போகிறது. அந்த விஷ பாதை எல்லாமே தெரியறதே கலியினுடைய கொடுமை தான். தர்மம் தவறி ஆசாரம் தவறி சந்தியில் நின்றுண்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிக்கும்போது ஒரு ராமாயண நவாகம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அப்போதே தர்ம பிரதிஷ்டை ஏற்பட்டுடுது. அப்படின்னா தர்மம் நிலைநாட்டப்படுறது. அங்கே கிராமத்துலலாம் இந்த பாம்பு வந்ததுன்னா பாம்பை குத்துறதுக்காக சுளுக்கி அப்படின்னு வச்சுருப்பா. அப்படி ஷார்ப்பாக 2 நீட்டின்னு இருக்கும். அந்த பாம்பை அப்படி புஷ்ஷுன்னு சீருண்டு வரும்போது இவாளே குத்திடுவா, ஈட்டி மாதிரி குத்திடுவா. இந்த சுளுக்கிக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் பரணி அப்படின்னு பேர். அந்த சுளுக்கியால் குத்தலாமா? அந்த ராமாயணமாகிய சுளுக்கி இந்த கலியாகிய சர்ப்பத்தை வீழ்த்திடும் அப்படிங்கிறா. புனி விவேக பாவக்கு ககும் அரணி. உள்ள இருக்கக்கூடிய சத்தியம் தர்மம் இவைகள் எல்லாம் இந்த விவேகம் எல்லாம் இருக்கு. பகவான் யாரையுமே சும்மா படைக்கலை, எல்லாத்தையும் கொடுத்து தான் படைக்கிறான். இருந்தாலும் இந்த கலியினால அதையெல்லாம் உள்ள அடைஞ்சு போயிருக்கு. அரணிக்கட்டையால் அப்படி கடைஞ்சா யஜ்யத்துக்கு முன்னாடி அக்னியை வரவேற்கிறதுக்கு அக்னியை கடைவான். அரணிக்கட்டையினால் கடைய 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 என்ன ஆகும்? அக்னி புஷ்ஷுன்னு அப்படி பத்துண்டு வந்துடும். அதுபோல் விவேகமாகிய அக்னி நமக்கு சுடர் விட்டு எரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உபயோகப்படும்படியான ஸ்ரீமத் ராமாயணம் தான் இருக்கு. அரணிக்கட்டை போல் அந்த விவேக அக்னியை, ஞானமாகிய அக்னியை கொடுத்துருமாம் ராமாயணமே. அதுக்கு அடுத்தது சொல்கிறார், பொதுவாக யாருக்குமே மனசுக்குள்ளே நிறைய ஒரு சந்தேகம் தோன்றிகிட்டே இருக்கு. இது சரியா அது சரியா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த சாஸ்திரத்தில் இப்படி போட்டிருக்கே, அந்த புக்கில் அப்படி போட்டிருக்கே, இவர் கதையில் இந்த மாதிரி சொல்கிறாரே, அந்த கதையில் அந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்டு சந்தேகப்பட்டுட்டே இருக்கும்பொழுது சரி பொறுத்தையார்ட்டவனா கேட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் பிறரை பார்க்கும்பொழுதே சார் ஒரு சௌக்கியம், ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுறது, ஒரு சந்தேகம்னு அவர்கிட்ட போனால் கடைசியில் அவர் சுயமே சந்தேகத்தில் உட்காந்துருக்கார். கடைசியில் என்ன தங்களை பற்றியே நம்ம உட்காந்துருக்கோமா நிற்கிறோமா என்ன பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் முத்தி போயிடுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்தேகம் எல்லாத்தையும் அடியோடு நிவர்த்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நிம்மதியாக உட்காந்துட்டு ராமாயணம் கேளு. அதுதான் சம்சய விஹக உடாவனிகாரி. அது எப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பெரிய ஒரு மகாவிருட்சம், அதில் நிறைய பட்சிகள்லாம் உட்காந்துருக்கு. இந்த பட்சிலாம் உட்காந்துட்டுருக்கேன், இது எல்லாத்தையும் விரட்டி விடணும்னா அங்கேருந்து ஒத்தார். ஒவ்வொரு பட்சியாக விரட்டு சூ அப்படின்னு விரட்டி அடித்தா போகாது, மறுபடியும் உட்காந்துன்றோம். எல்லா பட்சியையும் ஒரேடியாக விரட்டி விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த மரத்தை அடியில் போய் நின்றுண்டு இப்படி கை தட்டினோன்னு வச்சுப்போம். இப்படி கை தட்டும் போதே எல்லா பட்சிகளும் ஜில்லுன்னு பறந்து ஓடிடும் இல்லையா? அதுபோல சகல சந்தேக நிவர்த்தியர்த்தம் ராமாயணத்தை கேட்டாலே போருமா. ராமகதா சுந்தர கரதாலி அப்படின்னார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார். கலியாகிய மகா விருட்சம் அது ஒரு விஷ விருட்சமா, அதை வெட்டி எரியக்கூடியதான பெரிய கோடாரி. இந்த கோடாலின் மரத்தை வெட்டுவார் இல்லையா, அந்த குட்டாரி அப்படிங்கிறார். அதனால ராமாயணமாகிய இந்த குடாரியான வெட்டினாத்தான் உண்டு இந்த கலிய அப்படின்னு. சாதர சுனு கிரிராஜ குமாரி. உமா மகேஸ்வர சம்வாதமாகவே தான் ராமாயண கதை பூராவே துளசிதாசர் சொல்கிறார். அதனால சாட்சாத் பரமேஸ்வரனே பார்வதி தேவிக்கு இந்த ராமகதையை சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் துளசி ராமாயணம். அத்தியாத்ம ராமாயணமும் அதுபோல தான் ஆரம்பிக்கிறது. வால்மீகி இங்கே ராமாயணம்
இப்பேற்பட்ட உயர்ந்த இந்த கிரந்தம், இதை ஆரம்பிக்கும் போதே புஸ்தகத்தை எடுத்து பிரித்தோம் அப்படின்னா முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பொதுவாக எந்த ஒரு கிரந்தமுமே ஆரம்பிக்கும்போது, சத்காரியத்தை தொடங்கும்போது, பிரவச்சனமோ பஜனையோ எதை தொடங்கினாலும் ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீயப்பதியான அப்படின்னு ஆரம்பிப்போம். இல்லைன்னா காவியங்கள் ஆரம்பிக்கும்போதே மகா காவியம் இல்லையா, பெரிய காவியங்கள் ஆரம்பிக்கும்போதே ஏதாவது ஒரு வஸ்து நிர்தேசம், பெரிய மலை ஒன்று இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கும், இல்லை பெரிய காடு ஒன்று இருந்தது அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். அப்படின்லாம் தானே ஆரம்பிப்பா பொதுவா. இவர் என்னது ஆரம்பிக்க செய்ய, இப்பேற்பட்ட ஆதி கவியா இருந்துண்டு ராமாயணமோ ஆதி காவியம், அதை போய் ஆரம்பிக்கச்ச தபஸு அப்படின்னு ஆரம்பிக்கிறானே, இது ஒன்றும் புரியலையே என்ன. உண்மையில அங்கே ஒரு ஸ்ரீ வச்சிருக்கார். அவர் என்ன ஸ்ரீன்னா அவருடைய ஸ்ரீ. அவர் எப்போ ரிஷியோ, ரிஷியோடைய ஸ்ரீ தபசு தானே. நாமெல்லாம் எப்படி பைசா பைசா பைசாவா சேர்த்து வைப்போமோ அது போல் ரிஷிகள் எல்லாம் தபசை தான் சேர்த்து வைப்பாளாம். அவளுக்கு தப்போதனர்கள் அப்படின்னு பேர், தப்போ நிதி அப்படின்னு பெயர். தபசு இருந்தால் தான் அவளுக்கே பிரபாவம். நிறைய தபசு இருந்தால் தான் அவளுக்கு எது சொன்னாலும் பலிக்கிறது, ஆசீர்வாதங்கள்லாம் சொன்னால் பலிக்கிறது, இல்லை சபிச்சா கூட பலிக்கிறது, சாபம் விட்டா பலிக்கிறது. எதனாலன்னா அந்த தபசுனால தான். அதனால அந்த தபஸை முதல்ல வச்சிருக்கிறார் பாருங்கோ, தபஸ்வாத்தியாய நிரதம். ஒரு குரு எப்பேற்பட்டவராக இருக்கணும்னா தபசு உடையவராக இருக்கணும், அனுஷ்டானம் உடையவராக இருக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும். சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லையே, சாஸ்திரப்படி நடக்கக்கூடியவராக இருக்கும். அனுஷ்டானம் முக்கியம். அம்மட்டிலும் இல்லை, ஞான பரிபூர்ணனாக இருக்கணும். சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மன் உபசமாசிரயம் அப்படிங்கிறது. சப்த பிரம்மம் பரபிரம்மம் ரெண்டுத்துலேயுமே அவருக்கு ஈடுபாடு உடையவராக இருக்கணும். அனுஷ்டானமும் இருக்கணும், சாஸ்திரமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அடங்கப்பா, இவ்வளோ எல்லாம் இருக்கணும். ஞானம் தனக்கு மட்டும் இருந்து உபதேசம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, அனுபவம் இருக்கணும். வெறும் வாய் செவிடால் விடுறதுனால பிரயோஜனம் இல்லையே. அனுபவம் இருந்தால் தானே அந்த அனுபவ பூர்த்தியை நாம் பார்க்க முடியும். சில பேருக்கு அனுபவம் இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது, சாஸ்திரம் தெரியாது, அப்படி இருந்து பிரயோஜனமும் இல்லை. அனுபவமும் இருக்கணும், சாஸ்திரமும் இருக்கணும். ஆனால் அவ்வளோ இருந்தும் தனக்கு தானே அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. பொறுத்தையாருக்கு சொல்லணும். வாக்விதாம் வரம், ரொம்ப அழகாக பேசக்கூடியவராக குருநாதர் கிடைச்சுட்டார்னு வச்சுப்போம். அவருடைய குரலே நமக்கு போருமே. குருநாதனிடத்தில் நமக்கு முதல்ல ஆத்ம சமர்ப்பணம் அவர் உபன்யாசத்தில் தான். அவருடைய ரூபமும் அவருடைய குரலும் அதுவே நமக்கு கேட்டுட்டே இருக்கலாமே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு வந்து உட்காந்துருவோம். அப்புறம் கேட்க 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 அவருடைய அப்பேற்பட்ட ஒரு மேதா விலாசம், அவருடைய ஞானம், அவருடைய அனுபவம் எல்லாம் நமக்கும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படி ஒரு குருநாதர் கிடைச்சுட்டார்னா என்ன பண்ணுவார் அவர்னா, அப்படியே தன்னை போலையே சிஷ்யனையே ஆக்கிடுவார், தங்கம் ஆக்கிடுவார், தன்னை போலையே பண்ணிடுவார் இல்லையா. வாக்விதாம் வரம். அப்படி ரொம்ப அழகா உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல உள்ள சரக்கு இருக்கணும், உள்ள கண்டென்ட் இருந்தா தானே. உள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு 2 மணி நேரம் கதை சொல்லணும் அவ்வளோதானே. நல்லா ஹின்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு படித்து இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படின்னு பிளான் போட்டுண்டு வந்து அழகாக சொல்லிட்டு போயிடலாமே. அது ஒரு குழந்தை கூட சொல்லிடும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்கிறது. அது இல்லை, அந்த மாதிரி பிரவச்சனம் பண்ணால்
அது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு மட்டும்தான் இருக்குமே தவிர மனோலயம் ஆத்ம சமர்ப்பணம் உண்டாகாது, அனுபவம் கிடைக்காது. அந்த குருநாதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனனசீலனாக இருக்கணும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।